உலகம் முழுவதிலும் நடந்த போர் சூழலில் கிட்டத்தட்ட 500 மில்லியன் குழந்தைகள் அதில் பாதிச்சடைஞ்சிருக்காங்க. அவங்களோட உரிமைகளை பறிக்கப்பட்டு அவங்க வாழ்கிறது அப்படிங்கிறது அவங்களுடைய கற்பனையான உலகம் ஒன்று தேவைப்படுது. அந்த கற்பனையான உலகத்துக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்க ஜனாவுடைய கனவு தான் இந்த படம் த சாண்ட் கேஸ்டல். இது ஒரு அரபி மூவி, நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. தமிழ் டப்பிங் கிடையாது, இங்கிலீஷ் சப்டைட்டில் தான் நீங்கள் பார்த்து ஆகணும். இந்த படத்தினுடைய கதையை சுருக்கமாக சொல்கிறேன். கிட்டத்தட்ட இந்த படம் நீங்கள் பார்த்து முடிக்கிற வரைக்கும் இந்த படத்தினுடைய கதையை புரிஞ்சிக்கவே முடியாது. நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தினுடைய கதையை உங்களுக்கு விவரிக்கிறேன். ஒரு அகண்ட மணல் தீவு, அந்த தீவினுடைய ஓரத்தில் கலங்கரை விளக்கம் இருக்குது. அந்த கலங்கரை விளக்கம் தான் அவங்களுக்கு வீடு. ஜனா, அவளுடைய அண்ணன் அடம், அப்பா நபில், அம்மா யாஸ்மின் ஒவ்வொரு நாளும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சூட்கேஸில் கடலினுடைய ஓரத்தில் வந்து நிற்பாங்க. யாராவது நம்மளைய காப்பாற்றிட மாட்டாங்களா, ஏதோ ஒரு தொலைவிலிருந்து ஒரு குரல் கேட்காதா அப்படிங்கிற ஏக்கத்தோடையே அந்த பொழுது கழிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும். இந்த ஒவ்வொரு நாட்களுக்கும் இவங்களுக்கான உணவு அப்படிங்கிறது ஒரு சிட்டிகை அளவு இருக்கக்கூடிய அந்த தீவில் கிடைக்கக்கூடிய சிறிய தானியங்கள் தான். குடிக்க நீர் அப்படிங்கிறது அந்த கடல் நீர் தான். வேறு வழி இல்லை, இது வாழ்ந்து தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தின் பேரில் இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க ஜனா. இந்த தீவில் அவளுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய செடி கொடி பூ இது கூட பேசி விளையாண்டுட்டு இருக்கக்கூடியதான். தன் மணலில் கிடைக்கக்கூடிய சிப்பிகளை வந்து அடுக்கி கோபுரத்தில் உச்சியில் வைக்கிறது, பறவைகளோட இறகைகளை அதில் அழகுபடுத்துறது, ஓவியம் தீட்டுறது அப்படின்ட்டு அந்த நாட்களை கழிக்கிறது பொழுதுபோக்காக குழந்தையோட மன எண்ணம் இருக்கு இல்லையா, அதற்கு தகுந்த போலவே தான் ஓடிட்டுருக்கோம். அண்ணன் அடம், இவன் அப்பா போலவே வந்து ஸ்மோக் பண்ணிக்கிட்டு அந்த தீவில் ஒரு மூலையில் உட்காந்து ஹெட்ஃபோனில் பாட்டு கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அப்பா மீது அம்மா மீது ஏகப்பட்ட கோபத்தில் இருக்கிறவன் தான் அண்ணன் அடம். அம்மா யாஸ்மின், என்ன தான் வந்து ஒரு தீவில் நம்ம மாட்டிக்கிட்டாலும் குழந்தைங்களுக்கு என்ன தேவையோ அதை சரிவர செய்யணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. அதே வேளையில் தூரத்தில் ஏதோ ஒரு கப்பல் வந்துடாதா, படகு வந்துடாதா அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் ஃபைனாகுலர் எடுத்து தொலைதூரத்தை நோக்கி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்பா அவன நபில், ஒரு ரேடியோ இருக்கும். அந்த ரேடியோவை வந்து முடிஞ்ச அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டை வச்சு தொலைதூரத்தில் ஏதாவது ஒரு சிக்னல் கிடைச்சிடாதா அப்படின்ட்டு வாக்கி டாக்கியில் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பார். அப்பப்போ ஒவ்வொரு சிக்னல் கிடைக்கும். அந்த சிக்னலை முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதுவும் கைமீறி போயிட்டே இருக்கும். இங்கே 2 குழந்தைகள் இருக்காங்க, தயவுசெய்து காப்பாற்றுங்க அப்படின்னு ஒரு உயிர் பயத்தில் கதறிக்கிட்டே இருப்பார் ஒவ்வொரு முறையும். ஒரு முறை மகனும் அப்பாவும் ஆழ்கடலில் மீன் பிடிக்க போக அங்கே ஒரு பெரிய ஆபத்தை சந்திக்கிறார் அப்பாவான நபில். அதனால் உயிரும் இழக்குது அவருக்கு. தொலைதூர கடற்கரையில் வந்து மகள் கூப்பிட்றா அப்படின்ட்டு யாஸ்மினும் நோக்கி அந்த கடற்கரையில் மகளை காப்பாற்ற போக கடலில் விழுந்து சாகிறா யாஸ்மினும். அடுத்தது அண்ணன் மட்டும்தான் தனக்கு துணையாக இருக்காங்க ஜனாவுக்கு. அண்ணனும் ஒரு கட்டத்தில் நான் போய் ஏதோ ஒரு முயற்சியை எடுக்கிறேன் அப்படின்னு கலங்கரை விளக்கத்தில் கயிறை கட்டி, இடுப்பில் கயிறை கட்டி தண்ணியில் இறங்குவான் கடலுக்குள்ளார. போனவன் திரும்பி வரலை. இப்போ ஜனா மட்டும்தான், வேறு வழி இல்லை, இங்கே தான் வாழ்ந்தாகணும்னு முடிவு பண்ணுறா. அண்ணன் ஏற்கனவே வானத்தை நோக்கி பல பட்டங்களை பறக்க விட்டுட்ருக்கான். இது எச்சரிக்கையாக இருக்கட்டும், யாரோ ஒருத்தருக்கு பார்த்தா கண்டிப்பாக நம்மளைய கூப்பிட்டு போவாங்க அப்படிங்கிறத அவர் சிம்டமான வேலைகளை எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிருப்பான். அந்த வானத்தில் பறக்கிற பட்டங்களை பார்த்துட்ருப்பா. அங்கே இருக்கக்கூடிய காட்டுகளில் மூங்கில்கிட்ட பேசிகிட்டு இருப்பா. இவளையே அறியாமல் ஒரு கட்டத்தில் ஒரு சிவப்பு கலர் ஷூ ஒன்று இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்து அம்மா கிட்ட ஒரு கட்டத்தில் காட்டுவா. அப்போ அம்மா அழுகையில் அதை வாங்கிட்டு போய் மறுபடியும் அந்த காட்டுக்குள்ளார புதைச்சி வச்சுட்டு திரும்பி அழுதுகிட்டே வருவாங்க. அது ஏன் எதுக்கு அப்படிங்கிறது பின்னாடி வரக்கூடிய காட்சிகளில் அதை தெளிவுபடுத்தியிருப்பாங்க. இந்த படம் ஒரு கற்பனையான உலகத்துக்குள்ளார அந்த பொண்ணு வாழ்ந்துட்டுருக்கா. அந்த நாட்டில் எப்படி போர் நடந்தது, அந்த போரில் இவளுடைய தங்கை எப்படி இறந்தா, அந்த பள்ளிக்கூடம் எப்படி சிதைக்கப்பட்டது, இவருடைய அப்பா அம்மா அண்ணன் என்ன ஆனாங்க, எதுவுமே தெரியாது. படத்தினுடைய கடைசி காட்சி அப்படிங்கிறது கடல் அந்த தீவை முழுக ஆரம்பிச்சிடும். இருக்கக்கூடிய ஒரே ஒரு சோர்ஸு அந்த கலங்கரை விளக்கம் தான். கலங்கரை விளக்கத்தோட உச்சிகளை போய் நிற்பா, முழுமையாக தண்ணி மூடிடும். அப்பொழுது ஒரு விஷயம் ஒன்று நடக்கும். இந்த போரில் மாட்டின குழந்தைகளோட மனநிலை எந்த மாதிரி பாதிச்சிருந்துருக்கு அப்படிங்கிறத அந்த காட்சியில் தெளிவுபடுத்தியிருந்திருப்பாங்க, கடைசி காட்சியை. ஸோ இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. ஒரு எமோஷ்னலாக ஒரு படம் ஒன்று பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு த்ரில்லிங்காக, ஒரு பேயோ ஒரு அமானுஷ்யமான உள்ளுக்குள்ளே இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு
கொண்டுட்டு போயிருந்திருப்பாங்க. அது கிட்டத்தட்ட காட்சியை ஈர்க்கிறதுக்கான செய்யப்பட்ட வேலை அது. ஆனால் இதுக்குள்ளார ஒரு கனமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதாவது அந்த பொண்ணு எது எதெல்லாம் தன்னுடைய கற்பனை அப்படின்னு நினைக்கிறாளோ அது எல்லாமே வந்து உண்மையாக நடந்த ஒரு விஷயம். ஸோ அவள் வாழ்கிறது அப்படிங்கிறது அந்த கற்பனை உலகத்துக்குள்ளாரையே போயிட்டுருக்கும். இதுபோல் 500 மில்லியன் குழந்தைகள் இந்த உலகத்தில் கற்பனையால் தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறது இந்த படம் சொல்லியிருக்கு.